நன்றி நன்றி நன்றி. அவரை நம்ம நோக்கி கூப்பிட போறோம். அழகா ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணும் பொழுது மதுமிதா சிஸ்டர் வந்து ஒவ்வொரு பேரை சொல்லி செபிச்சாங்க. அவருடைய அற்புதங்களை சொல்லி எல்லாரும் செபிங்க செபிங்கன்னு ரொம்ப அழகா அந்த ப்ரேயரே வந்து பிரைசிங் ப்ரேயரா தான் இருந்துச்சு. ஆமென். சோ நம்ம வாழ்க்கையில தேவைகளை தாண்டி நம்ம ஆராதனை நம்ம அதிகமா வச்சுக்கணும். ஹல்லேலூயா. சோ ஒரு சில பாடல்களை பாடுறதுக்கு முன்பாக எல்லாம் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நான் இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறேன். இது வந்து நானா வரல, ஏசப்பா என் லைஃப்ல இந்த 1 hour அவரை தேடணும்னு சொல்லி இழுத்து என்னை உட்கார வச்சுட்டாரு. நான் முழுசா இதை அவருக்கு தான் கொடுக்கணும். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எனக்கு வரக்கூடாது. நான் அவரையே நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். நான் அவருடைய முகத்தையே இன்னைக்கு நான் பார்க்கணும். நான் ஒருபோதும் ரிட்டர்ன் போகும்போது வெறுமையா போயிடவே கூடாது. ஏதாவது ஆண்டவர் என்கிட்ட பேசணும், நான் ஆண்டவர்கிட்ட பேசணும். இதற்கு தடையா எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே துதிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி, ஆண்டவருக்குன்னு இருக்கிற அவர் செய்த அற்புதங்களை சொல்லி, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணலாமா? இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ரட்சகரே உம்மை துதிக்கிறோம், எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம், அப்பா எங்கள் பரிகாரியே உம்மை துதிக்கிறோம், அப்பா எங்களுக்காக பரிந்து பேசுபவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், அப்பா இரக்கங்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம், அப்பா நீர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம். எல்லாம் இருக்கிற இடங்கள்ல நீங்க மியூட் பண்ணிட்டே கூட யூ கேன் வர்ஷிப் யுவர் லார்ட் ஃபாதர். அவர் மட்டுமே துதிகளுக்கு பாத்திரர், அவர் மட்டுமே மகிமைக்கு பாத்திரர், அவரே சகலத்தையும் உண்டாக்கினவர், அவர் நமக்காக யாவையும் செய்கிற அன்பான தகப்பன். ஆமென் ஆமென். அவரை கொஞ்ச நேரம் ஒரு சில பாடல்கள் நிமித்தமா பாடி ஆண்டவர் ஆராதிக்கலாமா? எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஏகோவா தேவனே, எபெனேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. ஏகோவா தேவனே, எபெனேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. மீண்டுமாக ஏகோவா தேவனே, எபெனேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. ஏகோவா தேவனே, எபெனேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. எல்ரோயி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனாம். எல்ரோயி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனாம். ஏலலியோ நாமத்தை உடையவர் என்பது அறிவுன்னத தேவன் என்று ஆகுமே. எல்லலியோ நாமத்தை உடையவர் என்பது அறிவுன்னத தேவன் என்று ஆகுமே. ஏகோவா தேவனே, எபெனேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. ஏகோவா தேவனே, எபெனேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லோலாம் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லோலாம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் ஏகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் ஏகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். ஏகோவா தேவனே, எபெனேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. ஏகோவா தேவனே, எபெனேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. அல்லேலூயா. இவ்வளவு அழகான ஒரு வரிகள்ல அவருக்கு எத்தனை நாமங்கள்னு நமக்கு எண்ணி பார்த்தாலும், நம்ம ஒரு டிக்ஷனரிய போட்டாலுமே அது பத்தாது. அவருக்கு அதிகமான நாமங்கள் உண்டு.
ரொம்ப அழகான பெயர் அவருக்கு. அவருடைய பேரே பூரண அழகுள்ளவர். ஆமென். ரொம்ப அழகான ஆண்டவரை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். அவர் நமக்காக மீண்டும் வரப்போகிறவர். ஹalleluya. எவ்வளவு சந்தோஷமான ஒரு டைம் வந்து இன்னைக்கு நம்ம உலகத்துல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது வந்து இந்த உலகத்துக்கு சொன்னா புரியாது. ஆனா we are celebrating the one and only God Father. Hallelujah. ஓகே. அப்படியே இருக்கிற இடங்கள்ல ஆண்டவருடைய நாமங்கள் எல்லாம் சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் துதிச்சோம். சோ அப்படியே தொடர்ந்து ஏசப்பா நமக்கு செய்த நன்மைகளை யோசிச்சு பார்த்து ஆண்டவரை துதிக்கலாமா? இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டதற்காக நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக நன்றி அப்பா. வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஜீவனை பாராட்டினது மட்டும் இல்லாம எனக்கு தயவையும் பாராட்டினீங்க ஆண்டவரே. we praise you Father. we thank you for your unfailing love. thank you for being so faithful in our life, Father God. we praise you, we adore you, we worship you today, Father. முழு மனதோடு அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்ல தேவன். எங்க வாழ்க்கையில் நீர் சிறந்ததே எங்களுக்கு தருகிறவர். அப்பா, நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிற தகப்பன். உம்மை துதிக்கிறோம். நீரே போற்றுதலுக்குரிய தேவன். அப்பா, நீர் பரிசுத்தரா இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. எங்களுக்காக வழக்காடுபவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய கண்மலையா இருப்பவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக ஆண்டவரே உண்மையே நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களுக்கு சுகத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு பரம மருத்துவரா இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நம் தேவன் நமக்காக யாவற்றையும் செய்கிறவர். தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. யார் வாழ்க்கையில எல்லாம் அதை நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கிறீங்களோ அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏசப்பா, நீங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து உம்மை நம்புகிற பிள்ளைகளா இல்ல ஆண்டவரே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய அடைக்கலமா, நீரே எங்களுடைய கேடகமா இருக்கிறீர்ன்றத ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அப்பா நாங்க வாழ்ந்து காட்ட எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. நீர் எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்த தேவன் அப்பா. நீர் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்பா. நீர் எங்களுக்காக இவ்வளவு செய்த தேவன் அப்பா. நீர் செய்றீங்களோ இல்லையோ அப்பா, எங்களுடைய வர்ஷிப் ஒருபோது அதை டிபெண்ட் பண்ணி இருக்க போறது இல்ல. உண்மை எப்பொழுதுமே நாங்க சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாய், எந்த சூழ்நிலையிலையும் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் அப்பா நாங்க வாழ எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. நித்தியமாய் உண்மை ஆராதிக்கிற ஒரு தயவை எங்க வாழ்க்கையில நீங்க தாங்க ஆண்டவரே. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. Praise the Lord.